இவ்வளோ நடந்த பிறகும் சண்முகம் சௌந்தர்யாவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்ததோ கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வந்த தனம் கதிர்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கதிர், கோவிலுக்கு எதுக்கு சடனாக என்னை இவ்வளோ அழகாக கிளம்பி வர சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கதிர் வந்து விஷயத்த வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு கல்யாணம் தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் நம்ம தனம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கதிர் விளையாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதான் உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே தனம், அதே நாள் அதே கோவில் ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கே உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாங்க. நம்ம தனம் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் கதிர், வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கதிர் வந்து அப்புறம் தனத்தை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ராதிகா வந்து எடுத்து வச்ச வீடியோவை வச்சு என்ன பண்ணலாம், இதை போயிட்டு அத்தைக்கிட்ட காட்டினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, அது அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணிடும், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் சண்முகம் வராங்க. நம்ம சௌந்தர்யாவை கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை மறைச்சு ராதிகா வந்து பேசுகிறாங்க. சௌந்தர்யா வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவள் ஒரு பையனை லவ் பண்ணதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பழைய கதை, இதை எதுக்காக இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. காரணத்தோட தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யாவை ராதிகா வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்களே கல்யாணம் ஆன ஒருத்தர் மேலே வந்து ஆசை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்குறீங்க, நீங்கள் வந்து சௌந்தர்யாவை பற்றியெல்லாம் தப்பாக பேசலாமா, அவள் காதலிச்சது எல்லாமே எனக்கு தெரியும், தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ராதிகா இருந்துக்கிட்டு சரி அப்புறம் எனக்கு என்ன, உங்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் வந்து உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினேன், நீங்கள் தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தை வந்து பேசுகிறீங்க, அதை நான் பார்த்துக்குவேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து போகிறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், என்ன சொல்லணும் எதனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அப்புறம் ராதிகா இருந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சது ஓகே, இப்போவுமே அதை வந்து தொடர்ந்துட்டு கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே அதிர்ச்சி ஆகுறாரு சண்முகம். இங்கே பாருங்கள், கோவத்தில் எதனாலும் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க சௌந்தர்யாவை, எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிக்காது, அதனால் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து சண்முகம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், தனத்தை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பீங்களே, தனமும் கதிரும் பேசியிருக்கிறாங்க, அந்த வீடியோவை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோவை சண்முகத்துக்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த சண்முகத்துக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்பவே கோவம் வருது. சௌந்தர்யா கிட்ட போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா பார்த்தீங்கன்னா செம கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது, இனி இந்த தனம் கதிர் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் குழந்தைய பற்றி கேட்குறாங்க. சௌந்தர்யாவும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. சண்முகம் ரொம்பவே கோவத்தோட கதிர் தனத்தை சும்மாவே விடக்கூடாது, அவங்க தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு தப்பானவளை என் தலையில் கட்டி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே கோவத்தோட மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. என்ன சண்முகம் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வர காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு டக்லஸை வந்து மாலையை வாங்கிட்டு வர சொல்லி இங்கே நம்ம தனம் கதிர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சண்முகம் வராரு, ரொம்பவே கோவத்தோடு வந்து நம்ம கதிரேசன் சட்டையை பிடிச்சி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாரு. சௌந்தர்யா அழுதுகிட்டே வராங்க. அப்போ ருக்மணி அம்மா மரகதை வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சௌந்தர்யா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சௌந்தர்யா ருக்மணி மரகதை எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. சண்முகம் வந்து கதிரையும் தனத்தையும் வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காக இப்படி என் வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சண்முகம் கேட்க மாட்றாங்க. நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா வந்து பேசுகிறாங்க, ஏங்க கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, எதுக்காக அண்ணி மேலேயும் அண்ணன் மேலேயும் கோவப்படுறீங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் போய் சொன்னேன், எதுனாலும் என்ன திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, அது எப்படி குடும்பம் நடத்த ஒருத்தன் உன் பிள்ளைக்கு இன்சியலுக்கு ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்பவே கேவலமா வந்து சண்முகம் வந்து சௌந்தர்யாவ வந்து திட்டுறாங்க. இத பொறுத்துக்க முடியாம தனு இருந்துக்கிட்டு, "சண்முகம் எதுக்காக நீங்க சௌந்தர்யாவ இவ்ளோ தப்பா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஆமா, அவ பண்ண வேலைக்கு அவள தப்பா பேசாம அப்புறம் எப்படி பேச சொல்றீங்க? உங்க எல்லார் மேலயும் எனக்கு ரொம்பவே கோவம். எப்படி நீங்க உண்மைய மறைச்சு என்ன இவ கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? இவ லவ் பண்ணது கூட எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த ஊர் உலகத்துல யார் தான் வந்து லவ் பண்ணாம இருக்கிறாங்க? ஆனா இந்த மாதிரி வேற ஒருத்தன் பிள்ளைய வந்து அவ சுமந்துட்டு இருந்திருக்கிறா. அதை எப்படி நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்முகம் அடுத்தடுத்து கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்குறாங்க. சௌந்தர்யாவை ரொம்பவே வந்து தவறா பேசுறாங்க. உடனே நம்ம தனோ இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க சண்முகம், நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க எதனாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சௌந்தர்யா மேல எந்த தப்புமே கிடையாது. சௌந்தர்யா அவன் ரொம்பவே நல்லவன் நினைச்சு அவனை நம்பி போனது தான் தப்பு. அவன் சரியான ஏமாத்துக்காரன். அவனை வந்து சௌந்தர்யா ரொம்பவே உண்மையாக காதலிச்சிட்டா. அதுதான் அவன் பண்ண தப்பு. மற்றபடி அவள் எந்த தப்புமே பண்ணலை. சௌந்தர்யாவுக்கு தெரியாமையே சௌந்தர்யா குடிக்கிற ஜூஸில் வந்து மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவள் மயக்கத்தில் இருக்கும்போது அவகிட்ட வந்து அவன் தப்பாக நடந்துக்கிட்டான். அதுக்கு அவள் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே அதிர்ச்சியாகி வந்து கேட்குறாங்க. சத்தியமாக கோவிலில் வச்சு சொல்கிறேன், இதுதான் நடந்துச்சு. பாவம் சௌந்தர்யா அவனை நம்பினதுக்கு அவள் வாழ்க்கையில் ரொம்பவே நிறையா கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மரகதமும் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம், ஆக்சிடென்ட் ஆகிட்டு சௌந்தர்யா வயிற்றில் குழந்தை கலைஞ்சது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க. சண்முகம் அதை கேட்டு ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்பவே அழுதுகிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உண்மையாகவே இதுதாங்க நடந்தது. என் மேலே எந்த தப்புமே இல்லை. அவனை நம்பினது மட்டும்தான் நான் பண்ண பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடிலாம் உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ உங்களை நான் மனசார வந்து நேசிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தாங்க. நான் மறுப்புலாம் தெரிவிக்க மாட்டேன். சண்முகம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. சௌந்தர்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி சௌந்தர்யா, ஏதோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கோவத்தில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை வந்து ஹக் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை மறுபடியுமே வந்து சண்முகம் ஏற்றுக்கிறாங்க. இங்கே தனம், கதிரேசன், ருக்மணி அம்மா, மரகதம், டக்ளஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனம், கதிருக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த தாலி தொலைஞ்சு போன விஷயத்தையுமே வந்து ருக்மணி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. கல்யாணத்தை பண்ணிவிட்டு இங்கே நம்ம ருக்மணி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே ராதிகா வந்து செம்ம கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து குடும்பமே ரெண்டாக போகுது, அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். அந்த சௌந்தர்யா வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் சண்முகம் சௌந்தர்யாவும் அப்படியே ஜோடி போட்டு வீட்டுக்கு வராங்க. தனம், கதிர் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ராதிகாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. போயிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சண்முகம் அப்படியே ரொம்பவே வீராப்பா போனீங்க அவ்வளோ கோவத்தில், என்ன இந்த சௌந்தர்யா கையை பிடிச்சிட்டு வரீங்க? நான் அந்த வீடியோவை காமிச்சும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா? இவ சரியான ரொம்பவே மோசமானவ. தயவு செஞ்சு இவளை விட்டுட்டு நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வாசுகி அந்த டைமில் என்னடி ராதிகா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு வாசுகி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. ருக்மணி உன் பொண்ணை ரொம்பவே சிறப்பாக வளர்த்து வச்சுருக்கிற, பிள்ளை ஒருத்தங்கிட்ட வந்து வாங்கிக்கிறது, ஆனால் சும்மா பேருக்கு புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ருக்மணி அப்படியே பார்த்தீங்கன்னா வாசுகியை அப்படியே முறைக்கிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு வாசிக்க பிடிச்சி திட்டுறாங்க. அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாமல் வந்து நீங்கள் சௌந்தர்யாவை பற்றி எதுவும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டே, அந்த குடும்பத்து மேலே உனக்கு என்னடா பாசம்? அவள் இவ்வளோ பெரிய ஒரு தப்பானவளாக இருக்கிறா, அவளுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியடா, நீங்களாம் என் பிள்ளையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா இதுக்கு மேலே எதுவுமே பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராதிகா பார்த்தீங்கன்னா ஆனால் சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாங்க. அப்போது இவ்வளோ நடந்துமே வந்து உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை போல், அப்போது குடும்பமே அப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. சண்முகம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு ராதிகாவை கன்னத்திலே பலான்னு ஒரு அறை விட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் என் சௌந்தர்யாவை தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஏன் பொண்டாட்டி, நான் யாரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் சௌந்தர்யாவை எதுனாலும் தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேனே தெரியாது. ராதிகா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. வாசுகியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனம் இருந்துக்கிட்டு, ராதிகா இந்த அடி போதுமா? இல்ல இன்னமும் வேணுமா? இனியாச்சும் கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இருந்தா நல்லாயிருக்கும். நானே உன்ன 2 போடு போடுன்னு தான் நெனச்சேன். அதுக்குள்ளேயும் சண்முகமே உன்னைய அடிச்சுட்டாரு. உண்மையாவே சண்முகம் நீங்க நல்ல வேல தான் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனம் வந்து சண்முகத்த பாராட்டுறாங்க. சௌந்தர்யா அப்படியே கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க. சௌந்தர்யா நீ எதுக்காகம்மா அழுதுட்ருக்குற? உன் மேலே எந்த தப்புமே இல்லை. கண்டவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்க கூடாது சரியா? என்ன நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருப்பேன். எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சௌந்தர்யாவை வந்து ரூம்க்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராதிகா அப்படியே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. வாசுகி இருந்துக்கிட்டு ராதிகா கிட்டே இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஏன்டி தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு இப்படியே அடி வாங்கிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு ராதிகா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எதனாலும் பண்ணேன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி நானே வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கத்தனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அழைச்சிட்டு நம்ம கதிர் வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ராதிகாவுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.